நடிகர் சூர்யா சாக்லேட் பாயாக தன்னுடைய கேரியரை துவங்கி தொடர்ந்து அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக மாறியிருக்கிறாரு. அவருடைய நடிப்பில் அடுத்ததாக கங்குவா படம் வரும் நவம்பர் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருக்குது. இந்த படத்தோட அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் ஈடுபட்டு வரும் சூர்யா தன்னுடைய சொந்த வாழ்க்கை குறித்தும் பேசிட்டு வர்றாரு. ஜோதிகாவின் முதல் படமான பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலேயே ஹீரோவாக நடித்திருந்த சூர்யா சில ஆண்டுகளிலேயே அவருடைய ரியல் ஹீரோவாகவும் மாறினார். இவர்களுக்கு தேவ் மற்றும் தியா என மகன் மற்றும் மகள் உள்ள நிலையில் தற்போது இந்த ஜோடி மும்பையில் செட்டில் ஆகியிருக்கு. இதற்கான காரணத்தையும் சூர்யா வெளிப்படுத்தி இருக்கிற நிலையில் தன்னுடைய மனைவி மீது அவர் கொண்ட பாசம், அன்பு, அக்கறை குறித்து வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அவருடைய நடிப்பில் சிவா இயக்கியுள்ள கங்குவா படம் இன்னும் சில தினங்களில் நவம்பர் 14ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்குது. இதற்கான அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் சூர்யா ஈடுபட்டு வர்றாரு. அந்த வகையில் தன்னுடைய மனைவி குறித்து பேசியிருக்கிறார் சூர்யா. தன்னுடைய முதல் படமான பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலேயே தமிழ் டயலாக்குகளை ஜோதிகா நல்லா பேசுவாங்க அப்படின்னும், தான் டயலாக்குகளை மறந்து தடுமாறி கொண்டிருப்பேன் அப்படின்னும் சூர்யா கூறியிருக்கிறாரு. மேலும் காக்க காக்க படத்தில் தன்னை விட ஜோதிகாவிற்கு 3 மடங்கு சம்பளம் அதிகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் குறைந்த காட்சிகளிலேயே ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. இடையிலேயே வில்லன்களால் அவர் கொல்லப்பட்டு விடுவார். இந்த நிலையில் அந்த படத்தில் சூர்யாவை விட ஜோதிகா 3 மடங்கு சம்பளம் அதிகமாக வாங்கியுள்ளது குறித்து சூர்யா வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்குது.